இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. நமः கோதண்ட ஹஸ்தாய சந்தி கிருதசராய ச கண்டிதாகில தைத்யாய ராமாய ஆபன் நிவாரணே. கைகளிலே ராமன் ஓர் திருக்கையால் வில்லையும் மற்றொரு திருக்கையால் அம்பையும் பற்றி கொண்டு பக்தர்களின் விரோதியெல்லாம் போக்கி நன்மையே நல்குகிறான். பல ஊர்களிலும் ராமர் திருக்கோயில்களை நாம் சேவித்து வருகிறோம். கோவை மாநகரத்தில் ராம் நகரத்தின் மையத்திலேயே அமைந்துள்ள கோதண்டராம சுவாமி திருக்கோயில் சுமார் 80 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்பெருமான் எழுந்தருளம் பண்ணப்பட்டார். அன்றிலிருந்து எத்தனையோ லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து தரிசித்து ராம அனுகிரகத்தை பெறுகிறார்கள். பட்டணத்தின் நடுவே பெருமான் இருந்தாலே கூட்டத்துக்கு கேட்க வேண்டாம். அதுவும் அயோத்தியா ராமன் அனைத்து மக்களாலும் வணங்கப்பட்டவர். தெற்கு கீழே இருக்கும் கோவை மாநகரத்தில் இந்த ராமனை சேவிக்கும் பாக்கியம் அனைவருக்கும் கிட்டியுள்ளது. இத்திருக்கோயிலின் பிராகாரங்களோ பிரவச்சன மண்டபமோ எழுப்பப்பட்டிருக்கும் சிற்பங்களோ மற்றும் உண்டான சந்நிதி கைங்கரியங்களோ அனைத்தும் சொல்லி வைத்தாற் போலே சீர்மையோட நடைபெற்று வருகின்றன. 6 காலங்களிலும் பூஜை நடைபெறுகிறது. இன்னும் மேன்மேலும் பக்தர்கள் இங்கு வந்து ராமானுகிரகம் பெற வேண்டும். இப்போது ராமனை சேவிக்க வேண்டும். கர்ப்பகிரகத்தின் வாயிலில் அஷ்டலக்ஷ்மிகளும் வடிக்கப்பட்டு கதவுகளின் கவச்சமாகவே எழுந்துருளி உள்ளார்கள். கஜலக்ஷ்மி, வீரியலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, எத்தனை லக்ஷ்மி நமக்கு எத்தனை கொடுக்கிறார்கள். தானியலக்ஷ்மி நமக்கு தானியத்தை கொடுக்கிறாள். தனலக்ஷ்மி தனத்தை கொடுக்கிறாள். சந்தானலக்ஷ்மி புத்திர பாக்கியத்தை, பெண் குழந்தை, பிள்ளை குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறாள். வீரியலக்ஷ்மி கைகளில் அனைத்து ஆயுதங்களையும் ஏந்தி கொண்டு அனைத்து துரிதங்களையும் போக்குகிறாள். கஜலக்ஷ்மி அருகே 2 யானைகளோட பன்னீர் குடத்தில் பூச்சொரிய கஜலக்ஷ்மி எழுந்தொழி உள்ளார். சௌரியம், வீரியம், பராக்கிரமம் இப்படி பல பல குணங்களை காட்டிக்கொண்டு லக்ஷ்மி உள்ளாள். எப்போதும் பத்மாசனத்தில் எழுந்தொழி இருப்பாள். பத்மபிரியே, பத்மினி பத்மஹஸ்தே, பத்மாலயே, பத்மதலாயதாட்சி என்று கொண்டாடுகிறோம். அந்த லக்ஷ்மிகளை எல்லாம் சேவித்துக் கொண்டோம். உள்ளே இதோ ராமச்சந்திரன் எழுந்தொழி இருக்கார். நடுவாக ராமன் நீண்ட வில்லை பற்றி கொண்டு வலதிருக்கையாலே அம்பை பிடித்து 2ம் செய்கிறார். அவரை சேவிக்கும் போது அம்பு வில்லு பார்த்தால் நம் விரோதிகள் போகும்னு புரிகிறது. அவருடைய அழகான திருமேனியை சேவித்தால் நமக்கு நன்மையெல்லாம் கிட்டும் என்று புரிகிறது. அருகில் சீதை ராமனையே சேவித்த வண்ணமாய் ஓர் திருக்கண்ணாலே அவனை நோக்கி கொண்டும் மற்றொரு திருக்கண்ணாலே அடியார்களான நம்மை நம்முடைய பாபங்களை போக்கி கடாட்சித்து கொண்டும் சீதாதேவி எழுந்துருளி உள்ளார். மற்றொரு புறத்தில் லக்ஷ்மண சுவாமி ஒரு பாகவதனை பற்றினால்தான் நாம் பெருமானை பற்ற முடியும். பெருமானிடத்தில் நேரே செல்ல முடியாது. ஒரு சின்ன அவர விதையை விதைத்து விட்டு மறுநாள் அவரை கொடி பந்தலில் ஏறிவிட்டதா என்று பார்த்தால் முட்டாள்தனம். அதே போல நாம் எங்கே, பெருமான் எங்கே? விதை விதைக்கிறாப்புல நமக்கு பக்தி, பெருமான் பந்தல்ல இருக்கிற போல உயரம். அப்ப இந்த சின்ன பக்தி பிறந்தவன் அந்த உயரத்தில் ஏறிட முடியுமா? அதுக்கு வழி என்ன? முதல்ல பக்தனான லக்ஷ்மணன் அது சின்ன குச்சியை நட்டு அவரை கொடியை சுத்தி விடுகிறா போலே. அதுக்கப்புறம் பெரிய கொம்பு நடுறா போலே சீதாதேவி அவள் திருவடியை பத்தணும். அப்புறம் கொடியை பந்தகளில் ஏத்துகிறா போலே ராமன் திருவடிகளை பற்ற வேண்டும். இதுதான் பற்ற வேண்டிய முறை. முதல்ல பாகவதனான லக்ஷ்மணன், அடுத்து பிராட்டியான சீதை, அடுத்து ராமன். இவர்கள் அனைவரையும் பற்ற எல்லாருக்கும் முன்னாடி ஆஞ்சநேய சுவாமியை பற்றி ஆகணுமே. அவரும் அங்கேயே எழுந்துருளி உள்ளார்.
கூப்பின கைகளோட சிறு திருமேனியோடு உள்ளார். இது ராமனோட சேர்ந்திருக்கிற ஆஞ்சநேயர். தனி ஆஞ்சநேயரை ரொம்ப ஆச்சரியமா தனி திருக்கோயிலில் சேவித்துக் கொண்டோம். இங்கு ராமன் எழுந்தருளி இருக்கிறபடியால் கூடவே அவரும் உள்ளார். ராமன், ராமனின் சீதை, சீதாராமர்களின் லக்ஷ்மணன், லக்ஷ்மண சீதாராமர்களின் ஆஞ்சநேயர் என் அனைவரும் ஒரே பீഠத்தில் இருக்க அவர்களையெல்லாம் தரிசித்துக் கொள்ளும் பாக்கியம் பெற்றோம். நான் சொல்லி இங்க யாரும் இப்ப புதுசா வர வேண்டாம். கோவில் பிரசித்தமான கோயில் தான். ஆனால் யாரெல்லாம் வெளியூர்ல இருக்கீடோ, பக்கத்து பிராந்தத்தில் ஆறலா இருக்கீடோ, வந்து ராமனை சேவிக்கலாம், கோயிலின் நேர்த்தியும் பார்க்கலாம், ஆச்சரியமான அருள் பெறலாம். இனி கிருத்ரராஜனாம் ஜட்டாயு, ஜட்டாயு மகாராஜருக்கு ராமன் சம்ஸ்காரங்களை செய்து அவருக்கு முக்தியே நல்குகிறான். அவர் புறப்பட்டு போக போகிறார். 68வது சர்க்கத்தில் உள்ளோம். சர்வத்திர கலு திருஷ்யந்தே சாதவோ தர்மச்சாரிணா சூராக சரண்யாக சௌமித்ரே திரியக்கு யோனிகதேஷ்வபி. அது அசைவன, ஊர்வன, பரப்பன, நடப்பன முதலானதா இருக்கட்டும், மனிதர்களா இருக்கட்டும், எங்கும் நல்லவர்கள் இருக்கிறார்கள்னு தெரிஞ்சுக்கிறேன் லக்ஷ்மணா. இந்த ஸ்லோகம் எவ்வளவு முக்கியமான ஸ்லோகம் தெரியுமா? ஏன்னா எந்த இடமாக இருக்கட்டும் நல்லவர்கள் அங்கு இருப்பார்கள். விலங்குகளுக்குள் நல்லவா இருக்க மாட்டா. எல்லா பறவைகளும் கெட்டதுதான், மனுஷர்கள் தான் நல்லவர்கள் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. ராட்சசன்லயும் நல்லவன் இருக்கலாம், ஆசுரன்லயும் நல்லவன் இருக்கலாம், மனிதர்களையும் தீயவர்கள் இருக்கலாம், எங்கும் இருக்கலாம் இல்லையா? அதைத்தான் ராமன் கூறுகிறார். சீதா ஹரணஜம் துக்கம் நமே சௌமிய ததாகதம். சீதை தூக்கி போனது, அவளை இழந்த துக்கமே எனக்கு இன்னும் போகல. ஆனா அதை விட ஜட்டாயுவை இழந்தது எனக்கு பெருந்துக்கமாக இருக்கிறது. ராஜா தசரத ஸ்ரீமான் யதா மம மகாயசாக பூஜனீயச்ச மான்யச்ச ததாயம் பதகேஸ்வரா. இந்த கழுகரசன் அரசனான தசரதன் நான் எப்படி மதித்து போற்றுகிறேனோ அந்த அளவுக்கு இந்த கழுக மதித்தேன். நாம் அப்பனுக்கும் அண்ணனாக மதித்தேன். ஆனா அவரை போய் இழந்து விட்டோமே. நாதம் பதகலோகஸ்ய சிதம் ஆரோப்பயாம் மகம் இமம் தக்ஷ்யாமி சௌமித்ரே ஹதம் ரௌத்ரேண ரக்ஷசா. ஒரு ராட்சசனாலே கொடுமையாக கொல்லப்பட்ட இவரை இதோ சிதை மூட்டி சந்தன மரம் மற்றும் உயர்ந்த மரங்கள் அதிலே நெருப்பு மூட்டி இவருக்கு சம்ஸ்காரம் செய்வோம். ராமன் செய்கிறான். யாகதிர் யஜ்ஞசீலானாம் ஆஹிதாக்னேஷ்ச யாகதி அபராவர்த்தீனாம் யாச்ச யாச்ச பூமி பிரதாயினாம் மயாத்வம் சமனுஜ்ஞாதா கச்சலோகான் அனுத்தமான் கிருத்ரராஜ மகாசத்வ சம்ஸ்கிருதச்ச மகாவ்ரஜ மயா. என்னால் சம்ஸ்கிருத நீ சம்ஸ்காரம் பண்ணப்பட்டீர், ஈமச் சடங்குகளை ஏற்றுக்கொண்டீர், போம், இப்போது நான் அனுமதிக்கிறேன், போம். மயா துவம் சமனுஜ்ஞாதா கச்சலோகான் அனுத்தமான், நான் அனுப்புகிறேன், உத்தமோத்தமான லோகமான வைகுந்த லோகத்தை அடையும். அந்த லோகத்தை அடைந்து ஆனந்தமாக இனிமேல் வாழும். இந்த லோகம் ஆருக்கும் சுலபமா கிட்டாது. யாகத்தில் யஜ்ஞசீலானாம், எந்த ஒரு கதி யஜ்ஞசீலர்களுக்கோ ஆஹிதாக்னேஷ்ச யாகதி. ஆஹிதாக்னிகள் பஞ்சமகா யஜ்யங்களை பண்ணி பஞ்சாக்னி வித்தையாலே யார் மோட்சத்தை அடைகிறார்களோ அந்த உயர்ந்த ஸ்தானமாம் வைகுண்டத்தை நீர் அடைவீர். மயாத்வம் சமருஜ்ஞாதா கச்சலோகான் அனுத்தமான். இப்போது உமக்கு ஈமச்சடங்குகளை முடித்தேன், நீர் போகலாம். 2 முக்கியமான திருக்கோயில்கள், ஒன்னு திருப்புட்குழி, மத்தொன்னு திருப்புள்ளம்பூதங்குடி. ஆதனூர் புள்ளம்பூதங்குடி ரெண்டும் கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஊர். அதுல புள்ளம்பூதங்குடி புல் பறவை, அம்பூதம் அந்த பறவையினுடைய அழகான உடல், பறவையின் அழகான உடலுக்கு ஈமச்சடங்கு செய்யப்பட்ட இடம் புள்ளம்பூதங்குடி. கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கிற புள்ளம்பூதங்குடி. அதே திருப்புட்குழி காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிற திருப்புட்குழி. அங்க இருக்கிற புஷ்கரணிக்கு கிருத்ர புஷ்கரணி அப்படின்னா பேர். ஜட்டாயு புஷ்கரணி, கிருத்ர புஷ்கரணி, கழுகு புஷ்கரணி. புல்லுனா பறவை, குழி, அந்த பறவைய குழியில தள்ளி சம்ஸ்காரங்கள் பண்ணாரோ இல்லையோ. திரு புல் குழி, புள்ளம்பூதங்குடி. இந்த 2 ஊருமே ஜட்டாயு சம்ஸ்காரத்தாலே பெயர் எடுத்தவை. உண்மையா ஜட்டாயு மரித்ததெங்கே, புறத்து போனதெங்கே கிடையே சொல்லியிருக்கேன். மகாராஷ்டிரத்தில் நாசிக் பஞ்சவட்டியிலிருந்து இகத்புரி போகும் மார்க்கத்தில் தாகேத் என்கிற இடம் வருகிறது. அந்த இடம் தான் ஜட்டாயு மோட்ச ஸ்தலம். அங்க யாத்திரை போயிருக்கும் போது அங்க போய் இருந்து ஒத்துமே கிடையாது. அடுத்த சுத்து வட்டாரம் 12 மைல் தூரத்துக்கு மின்சாரமும் கிடையாது, ஆள் அரவமும் கிடையாது. எங்களுக்கு கிட்டக்க போறச்சே ஒருவேளை நம்மளே வைகுந்தத்துக்கு கிட்டக்க வந்துட்டோமோன்னு சந்தேகமா போச்சு. என்ன ரொம்ப கிட்ட வந்துட்டோம், ஆள் அரவமே இல்லை, திரும்பி போப்பரமா ஊருக்குன்னு தோணி போச்சு. அப்பேற்பட்ட அழகான இடம். ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்தான்,
தனமருவு வைதேகி பிரியலுத்து தளர்வெய்தி சடாயுவை வைகுந்த தேத்தி வனமருவு கவியரசன் காதல் கொண்டு வாலியை கொன்னு அவன் தம்பி கரசு நீந்து. குலசேகரர் தன் பாசுரத்துல சொல்றார், தனமருவு வைதேகி பிரியலுத்து, வைதேகிய ராமன் பிரிந்தான். தளர் வேதி, உள்ளம் தளர்ந்து போயிட்டான். ஷடாயுவை வைகுந்த தேத்தி, ஷடாயு மகாராஜரை வைகுந்தத்துக்கு அனுப்பி வைத்தான். கிருத்ரராஜ தேகதிதக்ஷா லக்ஷித பக்தஜன தாட்சிண்ய. ரொம்ப ஆச்சரியமா ஸ்ரீ வேதாந்த தேசிகன் ரகுவீர கத்தியத்துல சாதிக்கிறார். கிருத்ரராஜ தேக திதக்ஷா லக்ஷித பக்தஜன தாட்சிண்ய. பக்த ஜனங்களிடத்துல அத்தனை பிரீத்தி படைத்தவன் ராமன். இதோ ஜட்டாயுவை பக்தன்ற ஒரே காரணத்துக்காக அனுப்பிச்சு வச்சிருக்கார். புறத்தாழ்வான் அதிமானுஷஸ்தவத்துல கேட்டுக்கொள்கிறார், ராமா ஒரு கேள்வி என் மனதில் எழுகிறது, நீதான் விடை கூற வேண்டும். ரொம்ப நாளா சந்தேகம். பிரிச்சாமி கிஞ்சன யதாகில ராகவத்வே மாயாமிருகஸ்ய வசகா மனுஜத்வம் ஔத்யாத். ஒரு மாயாமிருகம் மாயமானின் பின்னே போனாய், நீ மனிதனாம், அதனால அது பொய்மான்கிறது உனக்கு தெரியாதாம். போகட்டும். இப்போது உயர்ந்த ஜட்டாயுவை சடக்கென்று மோட்சத்துக்கு அனுப்பிச்சாயே, இது பொய்மான்னு தெரியாத அளவுக்கு நீ சாமானிய மனிதன். ஆனா சாமானிய மனிதன் எப்படி ஒரு பறவைய முக்தி கொடுப்பான்னு எனக்கு தெரியலையே. நீ தான் மோட்சம் கொடுப்பேன்னு பார்த்தா கடவுள் நீ. அப்ப கடவுள்னா பொய்மான்னு தெரிஞ்சிருக்கணும். பொய்மான் தெரியல, அப்ப மனிதன் நீ. மனிதன் நீனால் ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுத்துட கூடாது. ஒரு பக்கம் இப்படியும் பண்றே, ஒரு பக்கம் அப்படியும் பண்றே. நீ உன்னை என்னதான் மறைத்து கொண்டு மனிதன் மனிதன் சொல்லிக்க பார்த்தாலும் உனக்கு உள்ளூர இருக்கிற அந்த பரதெய்வங்கிறது பீரிட்டு கொண்டு வருகிறது. பிரிச்சாமி கிஞ்சன யதாகில ராகவத்வே மாயாமிருகஸ்ய வசகா மனுஜத்வம் ஔத்யாத். சீதா வியோக, சீதை இழந்தீர். இப்ப இன்னொரு ஆச்சரியம் சொல்றேங்களும், எங்க எல்லாருக்கும் சீதை எங்க போயிருக்கா தெரியுது. ராவணன் தான் தூக்கின்னு போயிருக்கார், தெற்கு நோக்கி போனார், கடலை தாண்டினார், படிக்கிற நமக்கே தெரியுது. அப்போ சீதை எங்க தூக்கின்னு போயிருக்கான்னு எங்க எல்லாருக்கும் தெரியுது. உன் ஒத்தனுக்கு தான் தெரியல ராமா. எங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வழி உனக்கு தெரியல. ஆனா அதுல வேடிக்கை பாரு, உனக்கு தெரிஞ்ச அர்ச்சராதி மார்க்கம் மோட்ச மார்க்கம் எங்க ஒருத்தருக்கும் தெரியல. உனக்கு தெரிஞ்ச வழி எங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது, எங்களுக்கு தெரிஞ்ச வழி உனக்கு தெரிய மாட்டேங்கிறது. என்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒத்து போறோமோ தெரியலையே. அப்ப சீத்தை இழந்து தேடினாயே, அந்த மார்க்கம் எங்களுக்கே தெரிஞ்சிருக்கே. இன்னொன்னு கேட்டா, அக்ஷுண்ண யோக பதம் அக்ரஹதம் ஜடாயம் திரியஞ்சமேவ பத மோட்ச பதே நியோக்தம். ஒரு பிராமணன், அந்தணன், ராட்சசன் ராவணன். அந்தணர் மரபல பிறந்த ராட்சசனால் அடிபட்டு விழுந்திருக்கிறார் ஜட்டாயு. அந்தணனால் கொலை செய்யப்பட்டால், யாரு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பிறவியில் மோட்சம் கிட்டாது. இது தர்மசாஸ்திரம் சொல்றது. பிராமணனால் அடிக்கப்பட்டு நான் விழுந்துட்டால் எனக்கு இந்த பிறவியில மோட்சம் கிட்டாது. அப்ப இந்த பிறவியில அவர் மோட்சத்துக்கே போயிருக்க கூடாது. ரெண்டாவது, அவர் பறவை. கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ சரணாகதியோ இது ஒண்ணுமே அவரால் பண்ண முடியாது. பறவை பண்ணுமா? கேள்விப்பட்டது இல்லையே. அப்போ கர்ம ஜான பக்தி யோகமும் உங்ககிட்ட இல்லை. அதனால மோட்சத்துக்கு போறதுக்கு வழியும் இடத்துல இல்லை. வழி இல்லாட்டா போறது, தடங்கலான்னு இல்லாத இருக்கணும் இல்லையோ. பிராமணன் கையால பிராணம் படுத்துங்கிறதுனால தடங்களும் இருக்கிறது. ஒரு பக்கம் போக முடியாததுக்கு வழி இருக்கு, இன்னொரு பக்கம் போகிறதுக்கு வழி இல்லை. ரெண்டுமே இல்ல. ஆனா நீர் எப்படி மோட்சம் போயிட்டீன்னு தெரியலையே. அக்ஷுண்ண யோக பதம் அக்ரஹதம் ஜட்டாயம் திரியஞ்சமேவ பத மோட்ச பதே நியோக்தும் பிராதாஸ்ததா பரகதிம் கதம் கதாய. ஒரு பறவைக்கு போய் பரமமான கதியை கொடுத்தீரே. பறவை உயர உயர பறந்தாலும் வைகுந்தத்துக்கா பறக்கும்? கேள்விப்பட்டதில்லை. ஏதோ உயரமா பறக்கும், அதுக்கு வைகுந்தத்துக்கேவா பறந்து போயிடும்? நாம் ஒருவருக்கும் கிடைக்காத உயர்ந்த ஸ்தானத்தை அவருக்கு கொடுத்தீர். ஆச்சரியம். ஜட்டாயு பகவானுக்கு ராமன் மோட்சத்தை ஈந்தாள். விருத்தராஜ மகாசத்வ சம்ஸ்கிருத மகாவரத ததாஹராமோ தர்மாத்மா ஸ்வபந்துமிவ துக்கிதா. தன்னுடைய நெருங்கின உறவுக்காரன் இறந்தால் எவ்வளவு கனத்த உள்ளத்தோட ராமன் செய்வனோ அதை போல் அவருக்கு செய்தான். ராமோபி சஹசௌமித்ரிஹி வனம் யாத்வாச வீர்யவான் ஸ்தூலான் ஹத்வா மகாரோகின் அனுதத்தார தம் பிரஜம் தத்த யத்தது பிரேதஸ்ய மர்த்தியஸ்ய கதயந்தி த்விஜாதயः தத் சர்க்ககமனம் க்ஷிப்ரம் தஸ்ய ராமோ ஜசாபஹ. ஒருத்தன் முக்தி அடையும் போது அவன் காதில் ஓத வேண்டிய மந்திரங்களை எல்லாம் ராமன் ஓதி உள்ளார். வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே காதில் திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் இல்ல கர்ணமந்திரம் சொல்வார்கள். பிராணம் போராப்புல இருக்கும்போது இந்த மந்திரங்களை எல்லாம் ஓதுறது வழக்கம். அத போல ஜட்டாயு புறத்து போகும்போது ராமன் மந்திரங்களை எல்லாம் ஓதினார்.
சாஸ்திர திருஷ்டேன விதினா ஜலம் கிருத்ராய ராகவோ ஸ்நாத்வாதோ கிருத்ரராஜாய உதகம் சக்கரதுஸ்ததா. அருகில் இருக்கும் நீர்நிலையில் நீராடி, யாரோ போயிட்டதுக்கு யார் நீராடுறா பாருங்க. ஒரு பறவை போனதுக்கு உறவுக்காரர் போனா போல ராமன் தீர்த்தமாட்டு வரார். அங்கே ஜலதர்ப்பணத்தை முடித்து சகிருத்ரராஜா கிருதவான் யசஸ்கரம் சுதுஷ்கரம் கர்மரணே நிபாதிதா மகர்ஷி கல்பேன சம்ஸ்கிருதஸ்ததா ஜகாம புண்ணியாம் கதிமாத்மன சுபாம். மகர்ஷிகளுக்கு எப்படி சம்ஸ்காரம் பண்ணுவார்களோ அதை போல பண்ணிருக்கார். விலங்குக்கும் பறவைக்கும் பண்றாப்புல இல்ல, ஒரு சிறந்த ரிஷி போனா என்னமா சம்ஸ்காரம் நடக்குமோ அதை போல் ஜட்டாயுவுக்கு செய்து ராமன் அனுப்பிவித்தான்கிறதோட ஜட்டாயு மோட்சம் முற்று பெறுகிறது. நாமும் இங்கே கோவையில் ராம்நகரத்தில் உள்ள கோதண்டராம சுவாமி கோயிலிருந்து விடை பெற்று கொண்டு கண்டிப்பா எல்லாரும் வந்து சேவிக்கணும் அப்படின்னு பிரார்த்தித்து கொண்டு விடை பெற்று புறப்பட்டு அடுத்த கோயிலை நோக்கி செல்வோம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது.